श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सतितराणायमेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे आचार्यन अनुग्रहं श्रीपराशरभट्टरुடைய श्रीरङ्गराजस्तवं पूर्वशतकम् அனுபவித்துக்கொண்டு வருகிறோம். யதாசக்தி யதாமதி. ஸ்ரீவத்சங்காச்சாருடைய அதி ஆச்சரியமான ஸ்ரீரங்க வரி வசியா என்னும் தமிழ் உரையிலிருந்து அடியேன் பேசிக்கலி படிக்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானங்கள். நேற்றைய தினம் 105வது ஸ்லோகம் அனுபவித்தோம். பெருமாளுடைய திருக்கைகள் சகல சேத்தனாச்சேதனங்களையும் தன்னகத்தே கொண்ட உலகமாகிய பெரிய யந்திரத்திற்கு ஒரு ஆதாரமான தூண் போல இருக்குது அப்படின்னார். ஸ்ரீ மகாலட்சுமி ஆகிய பெண் யானை எங்கும் செல்லாதவாறு கட்டி போடக்கூடிய கட்டுத்தறியாக உள்ளது என்று அனுபவித்தார். ஹிரண்யகசிப்பு, ராவணன் போன்ற சத்துருக்களாகிய யானை கூட்டங்களை முடிக்கக்கூடிய உலக்கை போல உள்ளது. ஆதிசேஷன் மீது சயனித்து கொண்டிருக்கிறார். ஆதிசேஷனுடைய அந்த பாடி, அவருடைய திருக்கை, அவருடைய கழுத்தில் ஒரு ஆச்சரியமான திருத்துழாய் மாலை. இதில் திருக்கை எது, மாலை எது, ஆதிசேஷனுடைய உடல் எது அப்படின்னு சந்தேகிக்கக்கூடிய வகையில் மூணு ஒன்றுக்கு ஒன்று ஆச்சரியமாக இருக்குது. அப்படிப்பட்ட திருக்கைகள் அடியனுக்கு அபயமளிக்கட்டும்னு போன ஸ்லோகத்தில் அனுபவித்தார். இன்றைய தினம் 106வது ஸ்லோகம். பிரதிஜலதிதோ வேலா ஷய்யாம் விபீஷண கௌதுகாத் புனரிவ புரஸ்கர்த்தும் ஸ்ரீரங்கிணः பணிபுங்கவே சமுபததத கஷ்சித் பிரசாரயதோ புஜ த்வயமபி சதாதான ஸ்ரத்தாளு தீர்க்கமுபாஸ்மஹே. பிரதிஜலதிதோ வேலா ஷய்யாம் விபீஷண கௌதுகாத் புன இவ புரஸ்கர்த்தும் ஸ்ரீரங்கிணः பணிபுங்கவே சமுபததத கஞ்சித் பிரசாரயத புஜத்வயமபி சதாதான ஸ்ரத்தாளு தீர்க்கம் உபாஸ்மஹே. ஸ்ரீராமாவதாரத்தில் சமுத்திரராஜனிடம் சரணாகதி பண்ணிட்டார். அப்போ சமுத்திரராஜ சரணாகதியின் போது கடலோடு கடல் போட்டியிட்டால் போல இந்த கருணை கடல் காகுஸ்தன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அந்த கருங்கடலை நோக்கி ஒரு கையை மடித்து தலையணையாக வைத்துக்கொண்டு மற்றொரு கையை நீட்டிக்கொண்டு சயனித்து கொண்டிருந்தார் இல்லையா? அது கண்டு ஆனந்தம் கொண்டான விபீஷணன். எவ்வளோ ஆச்சரியமாக அவர் படுத்துட்டுருக்கார். ஒரு கையை அப்படி தலையணையாகவும் இன்னொரு கையை அப்படி நீட்டிண்டு திருவடி பக்கம். அப்படி ஆனந்தித்த விபீஷணன் அதே காட்சியை இடையறாது காண விரும்பினான். அவனது மகிழ்ச்சிக்காக மீண்டும் அந்த காட்சியை காண்பிப்பது போலவே திரு அனந்தாழ்வான் மேலே ஒரு கையை மடித்து தலையணையாக வைத்துக்கொண்டு மற்றொரு கையை நீட்டிக்கொண்டு சயனித்து கொண்டிருக்கிறார் சுவாமி. இங்கு பெரிய பெருமாள் எப்பொழுதும் அடியவர்களுக்கு தானம் பண்ணுவதிலேயே நோக்கமுடையதாக இருப்பவர். அது காரணமாக நீண்டிருப்பதாக உள்ள எம்பெருமானுடைய 2 திருக்கைகளையும் சந்திப்போமாக என்று சுவாமி தெரிவிக்கிறார். அது அப்படியே ஆச்சரியமாக ஸ்மரிக்கணும் அந்த 2 திருக்கைகளையும். ஸோ சுவாமி என் பெரிய பெருமானின் திருக்கரங்களை வர்ணிக்கும் போது கடற்கரையில் முன்பு சயனித்தருளிய லீலை, அந்த நிலைமை விபீஷணனின் ஆவல் காரணமாக பெரிய பெருமாளுக்கு மீண்டும் நினைவுக்கு வந்தது போல. அதனாலேயே ஆதிசேஷன் மீது தன்னுடைய ஒரு திருக்கரத்தை மடித்து சயனித்துள்ளார். மிகவும் நீண்டதும் தானம் செய்வதையே குறிக்கோளாக கொண்டதும் ஆகிய பெரிய பெருமாளின் 2 திருக்கரங்களையும் நாம் எப்போதும் சிந்திப்போமாக என்கிறார் சுவாமி.
பிரதிஜலதிதோ வேலாஷய்யாம் விபீஷண கௌதுகாத் புனரிவ புரஸ்கர்த்தும் ஸ்ரீரங்கிணः பணிபுங்கவே சமுபததத கஷ்சித் பிரசாரயதோ புஜத்வயமபி சதாதான ஸ்ரத்தாளு தீர்க்கமுபாஸ்மஹே. பிரதிஜலதித கடலுக்கு எதிர்முகமாய், வேலாஷய்யாம் கடற்கரையில் பள்ளி கொண்ட, விபீஷண கௌதுகாத் ஸ்ரீ விபீஷண ஆழ்வானின் குதூகலம் மதிப்பு கலந்த மகிழ்வால், புனகா மீண்டும் புரஸ்கர்த்துமிவ ஆதரித்து ஒப்புக்கொள்வதைப் போல, பணிபுங்கவே சர்ப்பங்களுக்கு தலைவனான திரு அனந்தாழ்வான் மேலே கஞ்சித் ஒரு புஜத்தையும், சமுபததக இந்த இடத்துல சமுபததா என்று தலைக்கு அணையாய் கட்டியபடி அணையாய் வைத்து கொண்டபடி, கஞ்சித் வேறொரு திருக்கையையும், பிரசாரயத நீட்டிக்கொண்டிருக்கும், ஸ்ரீரங்கிணக அரங்கநகர் அப்பனுடைய தீர்க்கம் தடக்கை என்றபடி மீண்டும், சதா தானஸ்ரத்தாலு எப்பொழுதும் எதையும் பிறருக்கு வழங்கும் விஷயத்தில் தானம் கொடுப்பது ஸ்ரத்தை கொண்டதுமான, புஜத்வயம் அபி 2 திருக்கைகளையும், உபாஸ்மகே தியானம் செய்கிறோம் என்கிறார். எம்பெருமானின் திருக்கைகள் 2ஐயும் அனுபவிக்கிறார் ஒரு சேர. பெரிய பெருமாள் ஆச்சரியமான அடியார்களுக்கு தானம் பண்ணுவதிலே நோக்கமுடையவாகும், அது காரணமாக நீண்டிருப்பதாக உள்ள எம்பெருமானுடைய 2 திருக்கரங்களையும் தியானம் செய்கிறோம் என்கிறார். ஸ்ரீ விபீஷண ஆழ்வானின் உள்ள அன்பு மிகுதியால் முதலில் சமுத்திரராஜனை குறித்து பிரதிசிஷ்யே மகோததையே என்றபடி, பிரதிசயனம் படுகாடு கிடத்தல், பிரதிசிஷ்யே மகோததேகே படுகாடு கிடத்தல் செய்தருளினார். அதே ஸ்ரீ விபீஷண ஆழ்வானுக்காக மீண்டும் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டார். ஸ்ரீ விபீஷண ஆழ்வானை கட்டாட்சிப்பதற்காகவே அரங்கநகரப்பன் தென் திசையை நோக்கியபடி சேவையாகிறார். அதுதான் பெரிய ஆழ்வார் தெரிவிக்கிறார். மண்ணுடைய வீடனர்க்கா மதிலிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்க கன்றியும் மற்றொருவருக்கு ஆளாவரே. 4 9 பதிகம் 2வது பாசுரம். மண்ணுடைய வீடனர்க்கா மதில் இலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கு அன்றியும் மற்றொருவருக்கு ஆளாவரே, வேறொருவனுக்கு ஆளாவனோ நான் என்ற பாசுரத்தை அடியொற்றி சுவாமி தேசிகனும் திக்தக்ஷிணாபி பரிபக்திம புண்ணியலப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத் யத்ரைவ ரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராளுனாபி நியதம் நிகிதா கடாட்சாஹ. கோதா அவதரித்ததால் தென் திசைக்கு வந்த ஏற்றம். ஒரு திசையில் நீ அவதரிப்பதென்றால் அத்திசை எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த புண்ணியம் பயன் தருவதற்கு ஏற்ற பக்குவ நிலையை அடைந்திருக்க வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூர் நீ அவதரிப்பதற்கு தென் திசை செய்யும் பெரிய புண்ணியம் பழுத்த நிலையில் இருக்கு. உனது அவதாரத்தால் தென் திசை மற்ற எல்லா திசைகளிலும் விட பெருமை பெற்று சிறந்ததாயிற்று. உன் நாயகனான எம்பெருமான் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டு உலக நலத்தை சிந்தை கொண்டு உறங்குகிறான். அப்பொழுது நீ அவதரித்த தென் திசையில் பெருமதிப்பு கொண்டு அதையே அந்த தென் திசையே ஸ்ரீவில்லிபுத்தூரியை எப்பவும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். உனது அவதாரத்தில் தானே அந்த திசைக்கு இப்பேறு வாய்ந்தது. உத்தரா என்னும் சொல் வட திசையையும் மேம்பட்டதையும் காட்டும். தென் திசை வடதிசையாயிற்று என்ற முரண்பாட்டையும் தென் திசை மேம்பட்டதாயிற்று என்ற முரண்பாட்டு ஒழிதலையும் பார்க்கணுங்க. மணமகன் மணமகளை பார்த்தல் என்ற முறை இங்கு குறிக்கப்பட்டதாக ஆச்சாரியர்கள் அனுபவிப்பார். இப்படி ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் அருளியதை இங்கு அனுசந்திக்கணும். இவ்வளவும் இங்கு விபீஷண கௌதுகாத் என்ற போது திருவுள்ளம். விபீஷண ஆழ்வானின் மதிப்பு கலந்த மகிழ்வான். புஜத்வயம் இது மூலவர் திருமேனியின் அனுபவம். சதா தான ஸ்ரத்தாளு. திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்தில் அலம் புரிந்த நெடுத்தடக்கை என்கிறார். அலம் புரிந்த நெடுந்தடக்கை, அந்த தடக்கை பெரிய கை. ஷட்பூர்வகாத் தாதோருபரி தாச்சீலிகா ஸ்பிருஹி கிருஹி பதிதயி நித்ரா தந்திரா ஸ்ரத்தாபிய ஆலூச் இது ஆலுச் பிரத்யயா. எம்பெருமான் எல்லா வகை பலன்களையும் எல்லா வகை பயன்களையும் அவரவர் கேட்டபடி அருள்வர்.
ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் என்றும் சகல பலப்பிரதோகி விஷ்ணுகு என்றும் பிரமாணங்கள் தெரிவிக்கிறது. எல்லா பலனையும் அளிப்பவன் அவன். புஜத்வயமபி, வலது திருக்கையை சிரஸுக்கு உபதானமாக கொண்டதால் தானே சர்வேஸ்வரன் என்பதை காட்டுகிறான். இடது திருக்கை அகிஞ்சனர்களுக்கு எனது திருவடிகள் உபாயமும் உபேயமும் என்பதை குறிப்பால் உணர்த்துகின்றன என்று பூர்வாச்சாரியர்கள் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார்கள். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.